வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தின் ஊடக அறிக்கை ஒன்றோம். வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் சால்மியாவில் மண்டல தலைவர் நவீல் காசிம் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தது. மண்டல ஆலோசகர் ஏம்ஸ் பெரிடி அவர்கள் நூரப்பா ஐயப்பன் நெல்லை மரைக்காயர் மற்றும் வீரமணி மகளிரணி உண்ணாமலை மகளிரணி தலைவி உண்ணாமலை ஆகியோர் இதில் சிறப்பாக கலந்து கொண்டிருந்தனர். இதில் பல்வேறு விடயங்கள் கலந்தாலோசனை செய்யப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் சேவைக்கு பாராட்டு விருதும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் மாநில தலைவர் ஹமால் அப்துல் நாசர் அவர்களுக்கு லயன் கிளப் சார்பில் வெளிநாடு முழுவதும் சேவை பணியாற்றும் சங்கத்தின் சேவை பாராட்டி விருது வழங்கும் சிறப்பான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தது. உள்துறை அமைச்சகம் குடும்ப விசாவுக்கான திருத்தத்துக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளனர். பல்கலைக்கழக பட்டம் இல்லாத வெளிநாட்டவரை குடும்ப விசாவில் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் அழைத்து வர அனுமதி. முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சும் உள்துறை அமைச்சர் ஜேக் ஃபஹத் அல் யூசப் அவர்கள் குடும்ப விசாவுக்கான திருத்தத்துக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதனால் பல்கலைக்கழக பட்டம் இல்லாத ஒரு வெளிநாட்டவர் அவரது மனைவி மற்றும் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை குடும்ப விசாவில் கொண்டு வர முடியும். பணி அனுமதி பத்திரத்தில் அவரது சம்பளம் 800 தினாராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. குவைத் போலீசாரின் மிக தீவிர தேடுதலுக்கு மத்தியில் ஃபஹாஹில் ஏரியாவில் சோதனை நடத்தினார். அப்போது புகையிலை பாக்கெட்டுகள் விற்பனை செய்த கடையை சீல் வைத்து மூடியும் இருக்கின்றனர். அந்த கடையில் சுமார் 582 புகையிலை பாக்கெட்டுகள் கைப்பற்றி விற்பனை செய்த நபரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். குவைத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வதும் தடை செய்யப்பட்ட பொருட்களை நீங்கள் வைத்திருப்பதும் தண்டனைக்குரிய குற்றங்களில் ஒன்றாம். குவைத்தில் இருக்கும் அவென்யூ மாலுக்கு எதிரே 5வது ரிங் ரோட்டில் 16 கார்கள் மோதி பயங்கர விபத்தொன்று இடம்பெற்றிருக்கின்றது. விபத்தின் காரணமான ஏராளமான காயங்கள் ஏற்பட்டிருப்பதுடன் அந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க போக்குவரத்து இடையூறுகள் கூட ஏற்பட்டிருந்தது. விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் விசாரணையில் தெரியவரவில்லை. ஆகவே விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 16 வாகனங்கள் விபத்தை சந்தித்திருக்கின்றது. குவைத்தில் இருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையகம் முஃபாரக்கியா அகமது ஃபர்வனியா மாகாணங்களில் நுகர்வுக்கு தகுதியற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வந்த 17க்கும் மேற்பட்ட உணவகங்கள் கடைகளை மூடியுள்ளனர். இதில் 25 விதிமுறைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மனிதவள ஆணையகம் குவைத் முழுவதும் இருக்கும் அனைத்து குடியிருப்பு பகுதிகளையும் ஒரு விரிவான கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றனர். குவைத்தில் இருப்பவர்கள் உண்மையில் வசிக்காத முகவரியில் பதிவு செய்யப்பட்ட நபர்களை கண்டறிய இந்த சோதனைகள் இடம்பெறுவதாக அறிய முடிகின்றன. இதுபோன்ற குடியிருப்பு பகுதிகளுக்கான விரிவான கணக்கெடுப்பை நடத்துவதன் மூலம் நாட்டில் சட்டவிரோதமாக இருப்பவர்களும் சட்டத்துக்கு புறம்பான முகவரியில் இருப்பவர்களுக்கும் பெரிய சிக்கல்களை உருவாக்கிவிடும் என்பதாக தெரிகின்றது. ஆகவே இந்த பொது மன்னிப்பு காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தாதவர்கள் அதே நேரத்தில் சரியான முகவரியில் இல்லாதவர்களும் இதில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குவைத்தில் இருக்கும் யலீப் கசாவி அப்பாசியா ஆகிய மாவட்டங்களில் நடந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கையின் போது தொழிலாளர் சட்ட மீறல்கள் குடியிருப்பு சட்ட மீறல்கள் என்ற அடிப்படையில் 41 நபர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். குவைத்தில் இருக்கும் உள்நாடு பிற துறைகளில் பணிபுரியும் போது வழி அனுப்பப்படும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான உத்தேச தங்குமிடம் கட்டுமான பணியை விரைவுபடுத்துமாறு மனிதவள ஆணையகத்துக்கு பொது தணிக்கை பணியகம் உத்தரவு. ஒவ்வொரு நாட்டினரும் தூதரகங்கள் தொடர்பான தங்குமிடங்களை மூடும் தீர்மானம் அமுல்படுத்தப்பட்ட நிலையில் அவ்வாறான பணியாளர்களை தற்காலிகமாக தங்க வைக்க இடமில்லாத சூழ்நிலையை முன்னறிவிப்பை கணக்காய்வு பணியகத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் 2020 திறமையற்ற தொழிலாளர்களின் பரவலை குறைப்பதற்கான அரசாங்க நடவடிக்கையில் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான பின்தொடர் நடவடிக்கை பரிந்துரைகள். மனிதவள ஆணையத்துடன் இணைந்து தற்போதைய உத்தியோகபூர்வ தங்கமிடம் பெண் வீட்டு பணியாளர்களுக்கு மட்டுமே தணிக்கை பணியகத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மையத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் மனிதவள ஆணையகம் செயல்பாடு குறித்து திருப்தி தெரிவித்துள்ளனர். 2022-2023 தங்குமிடத்தை செயல்பாடுகள் குறித்து திருப்தி வெளியிடப்பட்டிருந்தாலும் திருப்தி அடைந்தவர்களின் விகிதம் 243 வீதமாக இருக்கிறது. ஆகவே மையத்தை விட்டு வெளியேறியவர்களின் விகிதம் 821 வீதமாக உயர்வடைந்திருக்கிறது. குறிப்பாக 2020
2இல் 170% மட்டுமே கடந்த 3 ஆண்டுகளில் அகதி மையத்தில் பிலிப்பைன்ஸ், இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகள் முதல் 2 மற்றும் 3வது கைதிகளாக இருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தப்பிக்க உதவிய 2 போலீஸ் அதிகாரிகளை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. ஒரு காவல் நிலைய தலைவர் மற்றொரு அதிகாரியை கைது செய்ய உத்தரவிட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை பெற்ற 2 குற்றவாளிகளை போலியல வழக்கில் கைது செய்து நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவியதாக அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. உள்நாட்டு விசாவை நிறுவனத்துக்கு மாற்றுதல். 2 நாட்களில் 300 பேர் பயனடைந்திருக்கின்றனர். சுமார் 300 வீட்டுப் பணியாளர்கள் தங்களுடைய குடியுரிமையை 48 மணி நேரத்துக்குள் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றியுள்ளனர். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், விசாக்கள் 20லிருந்து 18க்கு மாற்றுவதற்குரிய காலப்பகுதிகளுக்குரிய காலக்கெடு 2 மாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் முதல் 2 நாட்களில் 300 வீட்டுப் பணியாளர்கள் தங்களுடைய குடியுரிமையை 48 மணி நேரத்துக்குள் தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றியுள்ளனர். இதனால் 300 பேர் பயனடைந்திருப்பதாக உள்ளூர் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து கொண்டு வருவதற்கு பதிலாக நாட்டுக்கு உள்ளே இருக்கும் தொழிலாளர்கள் மூலம் பயனடைவதன் மூலம் தொழிலாளர் பற்றாக்குறையை குறைக்க 20ஆம் நம்பர் பிரிவிலிருந்து 18வது நம்பர் விசாவுக்கு மாற்றம் 2 மாதங்கள் அமுலில் இருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே தேவையுடையவர்கள் முந்திக்கண்டு முதலில் செய்து முடியுங்கள் இந்த பதிவுகளை. இறுதியில் செய்வோம், இறுதி மாதத்தில் செய்வோம், அடுத்த மாதம் செய்வோம் என்று பிற்போடாதீர்கள். குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரக வளாகத்தில் ஆசிய ஒத்துழைப்பு உரையாடல் தின கொண்டாட்டத்தில் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரக வளாகத்தில் இவை இடம்பெற்றிருந்தது. இதில் குறிப்பாக இலங்கை, இந்திய, ஆசிய நாட்டு பொருட்கள் கண்காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு நாட்டு தூதுவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதில் இருக்கும் பொருட்கள் காட்சியாக வைக்கப்பட்டிருந்து பல்வேறு நபர்களையும் கவரும் விதமாக அமைய பெற்றிருந்தது. இது குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரக வளாகத்தில் மிக சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து குவைத்தினுடைய பாலைவன பகுதியில் நிர்கதியாக இருந்த ஒருவரை மீட்டெடுத்த சதீஷ் அண்ணா தொடர்பான தகவல்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் இளராஜா. இந்தமாரி நான் குவைத்தில் அப்தலில் மஜ்ராவில் வேலை பார்த்தேன். அங்கே என்னை ஆடு மேய்க்க விட்டுட்டான், மசூரி ஒட்டகம் மேய்க்க விட்டுட்டான். சரியாக சாப்பாடு கொடுக்கல, சரியாக சம்பளமும் கொடுக்கல. என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணான். செருப்பால் அடித்தான், காரி மோளை துப்பினான். என்னை ரொம்ப தொந்தரப்படுத்தினான். என்னால் தாங்க முடியல. நான் தப்பிச்சு ஓடாந்து யார்கிட்டையும் உதவி கேட்டேன். யாருமே எனக்கு உதவி செய்யலை. தங்கறது ரூம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஒரு இடத்துல ஒரு பாபா வேலை இருக்க சொல்லி அழைச்சி வந்தார். இங்கேயும் வேலையை வாங்கிட்டு எனக்கு சம்பளம் கொடுக்கல. அதனால் நான் ஒரு கார்டன் போட்டாங்க. அதுலேயே என்னால் ஊருக்கு போக முடியல. என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. யார்கிட்ட உதவி கேட்டால் யாரும் உதவி செய்யலை. சதீஷன் எனக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவங்க தான் இப்போ எனக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா சதீஷன் ஃபோன் பண்ணுங்க. 66 86 55 94 இந்த நம்பருக்கு சதீஷன் கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. ஓகே, நன்றி.